ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிஹெச்எஸ்எல் 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த தேதினா ஜூலை 1 ஷிஃப்ட் 1. ஓகேவா? மொதல் கொஷின் பார்ப்போம். எ மேன் ஸ்பெண்ட் 60% ஆஃப் his salary on the household expenses, 20% of his salary on rent. Out of remaining salary, he donated 80% to a trust. If he is left with 20,000, then what is his salary அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 60% சேலரி ஸ்பெண்ட் பண்ணிட்டான், 20% சேலரியும் வந்து ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டான். சரியா? அப்போ 80% வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டான். ரிமைனிங் அவங்ககிட்ட இருக்கிறது 20% சேலரி. கரெக்டாக? அந்த 20%ல் 80% அவன் என்ன பண்ணிட்டான்னா ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டான். இந்த 20%ல் 80% ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டான்னா அப்போ ரிமைனிங் அவங்ககிட்ட இருக்கும் என்ன இருக்கும்? இந்த 20%ல் ஒரு 20% தான் இருக்கும். அந்த 20%ல் 20% தான் எவ்வளோனா 20,000. அப்போ அவனோட மொத்த சேலரி எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. சரியா? சரி, அப்படியே எழுதிடலாமா? எக்ஸுன்றது சேலரி, அதில் 20% இன்ட்டு 20% இஸ் ஈக்குவல் டு 20,000. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுவோம். இது ஒரு 50. இங்கே என்ன இருக்கும்? கீழே இங்கே ஒரு 2 ஜீரோ இருக்கும், இங்கே ஒரு 2 ஜீரோ இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். 1 2 3 4 5 லட்ச ரூபா தான் அவனோட என்னதுன்னா சேலரி. ஏ அண்ட் பி கேன் டூ எ ஒர்க் இன் 10 days and 40 days ரெஸ்பெக்டிவ்லி. ஹவு லாங் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க்? எவ்வளோ நாள் வந்து அவங்க சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஏ 10 நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பான், பிக்கு 40 நாள் ஆகும் அதே ஒர்க்கை முடிக்க. அப்போ எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? 40, இது ஒரு 4 5, சரி 4 1. இதுதான் வந்து எஃபிஷியன்சி. ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போனா எஃபிஷியன்சி என்ன ஆகும்னா கம்பைன்ட் ஆகிடும். கம்பைன்ட் எஃபிஷியன்சின்றது 5. டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் நம்பர் ஆஃப் டேஸு. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 8 days வந்து அவங்களுக்கு செலவாகும் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சாங்கன்னா. 2 parallel cards on the same side of the center. ஒரு தடவை வந்து ரெக்கார்டாக தான் செக் பண்ணிக்கிறேன். பையன் வந்து ஒரு சில நேரம் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டாப்புல. 2 parallel cards on the same side of center of a circle, 12 cm 20 cm long, and the radius of the circle is 5√13 cm. What is the distance between the card அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே சேம் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு சர்க்கிளில் மட்டமாக இருக்குது சர்க்கிள். 2 பேரலல் கார்ட்ஸ் இருக்குது. அந்த 2 பேரலல் கார்ட்ஸும் என்ன இருக்குன்னா சேம் சைடில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர், இன்னொன்று 12 சென்டிமீட்டர். சின்னதாக இருக்கிறத 12 சென்டிமீட்டர்னு எடுத்துப்போம், இதை 20 சென்டிமீட்டர்னு எடுத்துப்போம். நான் சென்டர்லேருந்து ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைனை வரைகிறேன். அந்த பர்பண்டிகுலரான லைன் என்ன பண்ணுன்னா அந்த கார்டை 2ஆக வெட்டிடும். அப்போ 2ஆக வெட்டுதுன்னா என்ன அர்த்தம்? மொத்தமாக 20 சென்டிமீட்டர்னால் பாதி பாதியாக வெட்டிடுது. இது ஒரு 10 சென்டிமீட்டர், இது ஒரு 6 சென்டிமீட்டர். இங்கே வரக்கூடியதும் ரேடியஸ் தான், இங்கே வரக்கூடியதும் ரேடியஸ் தான். இவங்க ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம், இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு வேல்யூமே வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இதை நான் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா 10 5√3, இன்னொன்று 6 5√3. இங்கே கண்டுபிடிக்கிற இந்த ரெண்டுத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சர்ன்றது கிடச்சிரும். சரி, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? 25 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 5 5s are 25, 25 இன்ட்டு 3ன்றது சரி இந்த 13 வருதா? ஓகே, 25 இன்ட்டு 13, 25 இன்ட்டு 13னா 250, இது ஒரு 75. ஸோ 325ன்றது கிடைக்குது. 325 மைனஸ் 100 என்னவா வரும்? 225ன்னு வரும். அந்த 225 ரூட் எடுத்தோம்னா 15. நார்மலான பித்தாகரஸ் தியரம் தான், அதான் ஒரு டைப்பாக போடுறேன். இதுவும் என்ன இருக்க போகுது? 325ன்னு இருக்கும். அதில் நான் 36 மைனஸ் பண்ணிட்டேன்னா 289ன்றது கிடைக்கும். 289 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 17. 15ஐயும் 17ஐயும் மைனஸ் பண்ணால் 2 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போது இந்த 2 சென்டிமீட்டர் தான் அது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ். ஆன்சர் 2 சென்டிமீட்டர்.
A company has 5 plants for manufacturing spare parts. Each plant manufactures local quality and export quality. What is the ratio of the production of local quality and export quality units of the highest manufacturing plant? Highest manufacturing plant எது இதில் ஆட் பண்ணி பார்த்தா தெரியும். இது ஒரு 560, இது ஒரு 500, இது பார்த்திங்கன்னா ஒரு 480 தான் இருக்குது. இது ஒரு 520, 550. எது இருக்கிறதுலே ஹையஸ்ட்னா இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஏ தான் வந்து ஹையஸ்ட்டு. அவன் கேட்குறது லோக்கல் குவாலிட்டிக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்குமான ரேஷியோ. லோக்கல் குவாலிட்டி எவ்வளோ இருக்குது? 420 இருக்குது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எவ்வளோ இருக்குது? 140 இருக்குது. நம்ம வந்து 14 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 3:1ன்றது கிடைக்கும். ஆன்சர் 3:1. The surface area of a cube is 486 centimeter square. Find the volume. ஓகே, 6a ஸ்கொயர் தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ க்யூபு. அது 486ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 881ன்னு வரும். ஏவோட வேல்யூ அப்போது ஏவோட வேல்யூ 9. கரெக்டாக? அப்போ ஏ க்யூப் தான் வால்யூமா? ஏ க்யூபோட வேல்யூ என்ன? 729. Given the perimeter of two similar triangles, triangle ABC, triangle DEF, இது ரெண்டுமே சிமிலர்னு சொல்லிட்டாங்க. சிமிலர்னு சொல்லிட்டா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் 1, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் 2, அதை ரெண்டு தான் ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1 டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 2. கரெக்டாக? இங்கே பெரிமீட்டர் என்ன சொல்லியிருக்கான்? 24 டிவைடட் பை 9. அதை நான் கேன்சல் பண்ணனா எனக்கு 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிட்டேன்னா 8 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். அதை நான் ஸ்கொயர் பண்ணனா என்ன கிடைக்கும்? 64 டிவைடட் பை 9ன்றது கிடைக்கும். அப்போது எனக்கு ஏபிசி அண்ட் டிஇஎஃபோட ட்ரையாங்கிள் ரேஷியோ என்ன? 64:9. இந்த டேட்டா தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஈக்குவல் கார்ட்ஸ் ஆர் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். ஒரு சர்க்கிள் இருக்குது. இது கார்டு ஏன்னு எடுத்துக்கிறேன், இது கார்டு பின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே சேம் லென்த்து. ஈக்விடிஸ்டன்ஸில் இருக்குது. ஈக்விடிஸ்டன்ஸ்னால் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான். ஈக்விடிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ரெண்டுமே வந்து சேம் ஆங்கிளாக தான் இருக்கும். இஃப் டூ சர்க்கிள் டச் ஈச் அதர், த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் லைஸ் ஆன் த லைன் ஜாயினிங் டூ சென்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். இப்போது ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். எக்ஸ்டர்னலாக வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ன்றது என்னவாக இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய சென்டரும் ஜாயின் ஆகணும் தானே அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ ஆன்சர் என்ன? செகண்ட் தான். வாட் வில் பி த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸோ தட் 5 digit number 627x5 becomes divisible by 9. 9ஆல் அது டிவைட் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ 9ஆல் டிவைட் ஆகணும்னா என்னது? 9ஆக மாற்றிட்டு எலிமினேட் பண்ணிடணும். 9 எலிமினேட். மீதி வந்து 11 + எக்ஸுன்றது இருக்குது. இப்போ நான் இதில் எதை நான் ஆட் பண்ணேன்னா 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக கிடைக்கும். 7 ஆட் பண்ணிட்டேன்னா 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கிடைக்குமா? 11 + 7 = 18. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 7. The ratio of the diameters of two spheres is given as 1:4. R1 is to R2ன்னு எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து ரெண்டு ஸ்பியர்ஸோட டயாமீட்டரும் சரி ரேடியஸும் சரி ரேஷியோவில் எடுக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. த லார்ஜர் ஸ்பியர் இஸ் மெல்டட். லார்ஜர் ஸ்பியர்ன்றது இந்த R2 தான். இந்த R2வை நான் என்ன பண்ணுறேன்னா மெல்ட் பண்ணி 125 ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸை வந்து நான் மேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த R2வை நான் என்ன பண்ணுறேன்னா க்யூப் பண்ணுறேன். 4/3 பை வால்யூமை நான் ஈக்குவல் பண்ணுறேன். 125 க்யூப்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? அந்த மோல்டன் மெட்டீரியல்லேருந்து ஸ்பியர்ஸை வந்து ரெடி பண்ணுறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பியர் 1ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எல்லுன்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த எல்லுன்னு ஏன் எடுத்துக்கிறேன்னா இருக்கிறதுலையே பெரிய ஸ்பியரோட வால்யூமை வச்சு ரெடி பண்ணக்கூடிய அந்த 125 ஸ்பியரோட ரேடியஸை நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ எல் க்யூபு. அப்போது 4/3 பையை விட்ட பாருங்க. 4/3 பை 4/3 பைக்கும் 4/3க்கும் கேன்சல் பண்ணிடலாமா? க்யூப் ரூட் எடுத்துகிட்டா என்ன வரும்? R2ஓட வேல்யூ 5Lன்னு கிடைக்கும். அப்போது R2ஓட வேல்யூ என்னது? 4ன்னு இருக்குது. 4/5ஓட வேல்யூ தான் L.
Next, the smaller sphere is melted and 25 identical spheres are made out of the molten material னு கொடுத்துருக்கான். இதே ப்ராசஸ் தான் என்னென்னா 27 ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் வந்து கிடைக்கும். எதுனா R1ஓட பண்ணும்போது. சரியா, நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் இதிலிருந்தே எடுத்துக்கிறேன். இங்கே எல்லுன்னு எடுத்தேன்ல, இங்கே நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா R2 இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே R1 வந்து நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன். டினாமினேட்டரில் பாருங்கள் 5ன்னு இருக்குது. 5ன்றது எதுலேருந்து வந்தது? இந்த 125 கியூப் ரூட் எடுத்தால் தான் வந்து 5ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 27 கியூப் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3ன்றது கிடைக்கும். அப்போது எல்லோட வேல்யூ 4/5, எஸ்ஸோட வேல்யூ வந்து 1/3. நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்குறான்னா வால்யூம். 125 ஸ்பியர்ஸ் பண்ண வால்யூமையும் 27 ஸ்பியர்ஸ் பண்ண வால்யூமையும் ஈக்குவல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 1:m வேல்யூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எம்மோட வேல்யூ என்னன்றதான் கேள்வி. சரியா, இப்போது மறுபடியும் வந்து 4/4, 4/3π, 4/3π கேன்சல் ஆக தான் போகுது. அதனால் நான் அப்படியே டேரெக்டாக விட்டுட்டேன். 4/5 ஹோல் கியூப் 1/3 ஹோல் கியூப், அதோட வேல்யூ தான் 1/m. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? 4/5 into 3 divided by 1 is equal to 1/mனு எடுத்துக்கலாமா? ஸ்கொயர் கியூப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ என்னவா வரும்? 5 கியூபோட வேல்யூ 125, 12 கியூபோட வேல்யூ 1728. ஆன்சர் என்னன்னா 125 divided by 1728. A motorcycle covered a 60 km journey at an average speed of 40 km per hour. The speed of the motorcycle for covering the rest of journey வந்து எவ்வளோனா 90 km was 45 km per hour. ஆவரேஜ் ஸ்பீடு தான் வந்து கேட்குறாங்க. முதல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸு, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 km. டோட்டல் டைம் எனக்கு எவ்வளோ இருக்குது? அதாவது ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு, அதுதான் நான் இங்கே போகிறேன். டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 40 km, 60 km 40 km per hourனா எனக்கு 3/2 ஹார்ஸ்ன்றது ஆகுது. நெக்ஸ்ட்டு 90 km, இது ஒரு 45 km per hourனா எனக்கு 2 ஹவர்ஸ்ன்றது ஆகுது. கரெக்டாக? இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 7/2 ஹார்ஸ்ன்றது கிடைக்கும். டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டரில் போட்டுக்கலாம். அப்போது 300 divided by 7, இது எனக்கு சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடுன்றது கிடச்சிரும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நார்மலாக வந்து 4 டேபிள்ஸில் வருமா? 28, ரிமைனிங் 2வா? அது பார்த்திங்கன்னா 14 2 டைம்ஸ் தான் வரும், 6 7, 42 6/7 km per hour தான் எனக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கலாம்? 4 டைம்ஸ், இது ஒரு 5 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணால் 3, 4 into 3 12, இது +12னு வரும். இங்கே இருக்கக்கூடியது -12னு வரும். -12 +12 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த 3யும் இந்த 4ம் தான் இருக்குது. 7 தான் என்னோட ஆன்சர். The number of girls enrolled in craft farm, what % of the total number of students in the school? Total number of students எவ்வளோ பேர் இருக்காங்க? 5000 பேர் இருக்காங்க. அது டினாமினேட்டரில். ஓகே, டினாமினேட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1500 கேர்ள்ஸ் இருக்காங்க, 550 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் கிராஃப்டில் 22% இருக்காங்க. கரெக்டாக? அப்போது 550 into 22 divided by 100 தான் எனக்கு கிராஃப்டில் இன்வால்வ் ஆன கேர்ள்ஸு. இதை நான் என்ன பண்ணுறேன்? நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன். எப்படி போடலாம்? 1550 into 22 divided by 100, பர்சன்டேஜில் இருக்கிறதுனால இன்டூ 100 போட்டுக்கிறேன். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் வந்து இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5ஐ கேன்சல் பண்ணிட்டா 31. இதில் இருக்கக்கூடிய 2ஐ இங்கே மல்டிப்ளை பண்ண வச்சுறேன். 62 into 11 என்னவா வரும்? 682ன்னு வரும். 2 0 இருக்குது, ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறேன். 6.82% தான் வந்து என்னது அந்த பர்சன்டேஜ். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. ஆங்கிள் பி வந்து 90 டிகிரியாக இருந்தால் அப்போ மீதி இருக்கக்கூடிய A+C எவ்வளோவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக? ஓகே. சைன் ஏ காஸ் சி, காஸ் ஏ சைன் சியோட வேல்யூ கேட்குறாங்க. இதை பார்க்க எப்படி இருக்குது? சைன் A+C மாதிரி இருக்கா? ஸோ சைன் A+Cயோட வேல்யூ என்ன? சைன் 90 டிகிரி. சைன் 90 டிகிரியோட வேல்யூ வேணா 1, ஆன்சர் 1. இது தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா இது தேவையில்லை, எக்ஸ்ட்ரா டேட்டா. இன் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் x plus yயோட வேல்யூ 5, x minus yயோட வேல்யூ 3. வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்
காமன் டு போத் லைன். கோஆர்டினேட்ஸ்னால் என்ன, எக்ஸ் கமா ஒய் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் கமா ஒய் நான் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம், ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னா, ஏ வேல்யூ வேணுன்னா என்ன பண்ணுவேன், எம் ப்ளஸ் என் டிவைடட் பை 2. பி வேல்யூ வேணுன்னா என்ன பண்ணுவேன், எம் மைனஸ் என் டிவைடட் பை 2. அதே தான் இங்கே பண்ண போகிறேன். எக்ஸோட வேல்யூ வேணுன்னா என்ன பண்ணுவேன், இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன் 4. ஒய்யோட வேல்யூ வேணுன்னா நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு வேல்யூமே மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன் 1. 4, 1 தான் என்னோட ஆன்சர். PQPR are the two tangent to a circle with center O. Angle QOR is 150 degree. Then QPR is equal to என்னன்றதான் கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிளில் டேஞ்சன்ட், ரெண்டு டேஞ்சன்ட் வரைகிறேன். அதோட காமன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிபி, QR, சென்டர் வந்து O. QORோட வேல்யூ வந்து 150 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 90 டிகிரி தான் இருக்க போது, இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்க போது. அப்போது பார்த்திங்கன்னா இது ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரில் டோட்டலாக 360 டிகிரின்னு வரணும். நம்ம அவ்வளோலாம் போக தேவையில்ல. இந்த 90 கேன்சல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் எனக்கு இங்கே இருக்கக்கூடியது இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் 180 டிகிரின்றது வரணும். கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே 30 டிகிரி வந்தால் தான் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரின்றது வரும். அப்போ ஆன்சர்னு பார்த்திங்கன்னா QPRோட வேல்யூ 30 degree. Shopkeeper marks the price of the oil by 40%. CP MPன்னு எடுத்துக்கலாம். 40% மார்க் பண்ணுறாங்க. 140 ஆயிடுச்சு. அடுத்து 15% வந்து லெஸ்ஸாக வந்து காமிக்குது. அப்போது எனக்கு மார்க் ப்ரைஸ் கிடையாது, செல்லிங் ப்ரைஸ். 100 கிராம்ஸ்னு அந்த மிஷினில் காமிச்சதுன்னா ஆக்சுவலாக அங்கே 85 கிராம்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக? ஷாப்கீப்பர் அதுவும் இல்லாமல் 32% டிஸ்கவுண்ட்டுன்றது தராரு. அப்போ 100 ரூபான்ற ஒரு விலையை அவர் என்ன பண்ணுறாருனா 68 ரூபான்னு வந்து தராரு. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலான்னா ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 85 வந்து 17 டேபிள்ஸில் 5 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வருமா? எஸ், 4 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம், இதுக்கு இதை டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 28ன்றது கிடைக்கும். அப்போ 100 is to 28 into 4. 28 into 4 எவ்வளோ, 112வா? ஸோ 100 வந்து காஸ்ட் ப்ரைஸு, செல் பண்ணும்போது 112. அப்போ என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ, 12%. ஆன்சர் பார்த்திங்கன்னா 12%. வாட் ஆர் த மார்க்ஸ் அப்டைன்டட் பை மோகன்னு கேட்குறாங்க. மோகன் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பர்சன்டேஜஸ். சரியா? எல்லாமே பர்சன்டேஜஸ்ஸு. இங்கே 300 மார்க் டோட்டல் ஃபிசிக்ஸில், அதில் 80%னா எவ்வளோ வரும், 240 மார்க் வருமா? 300 மார்க் வந்து டோட்டல் மார்க் மேக்ஸு, அதில் 60% 180 மார்க் வருமா? 70னா 70 தான் வரப்போகுது, 95னா 95 தான் வரப்போகுது, 80னா 160ன்னு வரும். இதை ஆட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், 5, இது ஒரு 12, 19, 26, 4, 3, 5, 6, 7, 74, 745ன்றது கிடைக்குது. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் மார்க்ஸ்ன்றது 1000ன்றது கிடைக்குது. 745 அவன் எடுத்த மார்க்கு, டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 1000 into 100 மோகன். அப்போ 74.5% வந்து மார்க் எடுத்திருப்பானா? நம்ம 12th எல்லாம் கேல்குலேட் பண்ணுற மாதிரி தான். டோட்டல் மார்க்கு கீழே, நம்ம எடுத்த மார்க்கு மேலே. ராதிகா requests the cashier of the bank to get her coins in lieu of, in place of her check with worth 1845. Cashier gave her a packet of containing 5 rupees, 10%, 20 rupees coin, 357. What is the total worth of the smallest coin ரிசீவ்டு பை ஹர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ருபீஸ் காயின், 5 rupees காயின், 10 rupees காயின், 20 rupees காயின், இதை அப்படியே ரேஷியோ மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் 3 rupees காயின், 5 rupees 5 அமௌண்ட்டு, 7 அமௌண்ட். இது வந்து காயினோட வேல்யூ, இது குவான்டிட்டி, மல்டிப்ளை பண்ணால் அமௌண்ட்டுன்றது கிடைக்கும். கரெக்டாக? அப்போ நான் இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 3:10:28ன்றது கிடைக்குமா? 5 கேன்சல் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா? எதுவும் கிடையாது. 4. ஓகே 28ன்றது கிடைக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3841ன்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ 41 பார்ட்ஸ் தான் 1845.
எத்தனை டேபிள்ஸில் போவோம்? 4 டேபிள்ஸில் வந்து போச்சு அப்படின்னா வந்து வரும் 4 1 6 0 2 5னா 5 டைம்ஸ். அப்போ ஒரு பார்ட் வந்து எவ்வளோனா 45. அவன் கேட்குறது என்னென்னா வாட் இஸ் த டோட்டல் ஒர்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் காயின் ரிசீவ்டு பை ஹர்னு கேட்குறாங்க. சரியா? இதில் ஸ்மாலஸ்ட் காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது? குவான்டிட்டி. ஸ்மாலஸ்ட் காயின்னா 5 5 ரூபா காயின், அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3 பார்ட் எவ்வளோ? அவ்வளோதான் நம்மளோட கேள்வி. 3 பார்ட் எவ்வளோ? 135 ருபீஸ். 135 ருபீஸ். அதாவது இதோட இதை மல்டிப்ளைல குவான்டிட்டியை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சாரி, அமௌண்ட் வந்து 3யோட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அமௌண்ட் எவ்வளோ? இது 5 ருபீஸு. 5 ருபீஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 3 பார்ட் இருக்குது. அந்த 3யோட இதை மல்டிப்ளை பண்ணுறங்க. அவ்வளோதான். How many years will the simple interest on the sum of the money be equal to the principal at the rate of 2.6/7% per annum? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸுன்றதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸுன்றது தான் பிரின்சிபலாக இருக்கும். ரேட் டிவைடட் பை 100 இன்ட்டு டைம். எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் பண்ணிடலாமா? ரேட் எவ்வளோ வரும்? 14 20 டிவைடட் பை 7 இன்ட்டு 100ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு டைம் இங்கே 1 கேன்சல் பண்ணிட்டோன்னா எனக்கு 5. டீயோட வேல்யூனா 35 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு, which two combined have the same number of students as the others? சேம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பர்சன்டேஜை மட்டும் நம்ம எடுத்தாலே போதும். சரியா? வேறு எதுவுமே இங்கே தேவையில்ல. ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன் வழியாகவே போகலாம். பிஜியும் எம்பிலையும் ஆட் பண்ணுங்கள். பிஜி 48ஓட கம்பேர் பண்ணுறேன். 48% இருக்கணும். பிஜி எங்கே இருக்குப்பா? பிஜியும் எம்ஃபிலையும் கம்பேர் பண்ணுறேன், ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்? 43% வரும். ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட்டு பிஜியும் பிஹெச்டியும் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 48%ன்றது வருது. எஸ். அப்போ ஆன்சர் என்னென்னா பிஜி ப்ளஸ் பிஹெச்டி. If Arun's salary was decreased by 50%, the subsequently increased by 50%, how much did per salary வந்து லூஸ் பண்ணியிருக்கான்? அதாவது ஒன்றும் இல்லை, 100 ரூபா இருந்திருக்கு, 150 ரூபாவா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 50 ரூபாவா டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதில் மறுபடியும் என்ன ஆகிடுச்சுன்னா 50% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 50%னா எவ்வளோ? இது 10%னா 10%, சாரி 25 தான் 50%. கரெக்டாக? அப்போ 75. எவ்வளோ டிக்ரீஸ்ன்றது பாருங்கள். 25% டிக்ரீஸ் ஆகிருக்கா ஸ்டார்டிங்க்கும் இவனுக்கும்? அவனோட சேலரியில் முதல்ல 50% குறைச்சிட்டு அதுக்கப்புறம் 50% ஏற்றணுன்னா அவனோட எஃபெக்டிவ் பார்த்திங்கன்னா 25%ன்னு இருக்கும். இதை எஃபெக்டிவ் அந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் கூட போடலாம், சக்ஸஸிவில் கூட போடலாம். பட் இதை போட்டாலே ஈஸியாக வந்துடும். A shopkeeper decide to raise the mark price of 40%. How much discount should he allow to be able to sell the article at the original mark price? ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி மார்க் ப்ரைஸுன்றதை 100ன்னு வச்சுருக்கேன். இது ஒரிஜினல் மார்க் ப்ரைஸ். நான் ஒரிஜினல் மார்க் ப்ரைஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனலாக இன்னொரு மார்க் ப்ரைஸ் பண்ணுறேன். அது 40% இன்க்ரீஸ் ஆகுது, 140 ஆகிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நியூ மார்க் ப்ரைஸ். இப்போது நான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்? இந்த ஃபைனல் மார்க் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தா அகைன் எனக்கு ஒரிஜினல் மார்க் ப்ரைஸுக்கே நான் விற்கணும். சரியா? ஒரிஜினல் மார்க் ப்ரைஸ் ஆனால் இந்த 100 ரூபாய்க்கே வந்து நான் விற்கணும்னா நான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணுன்னு தான் கேள்வி. சரியா? ஒரிஜினல் மார்க் ப்ரைஸ் தான் என்னோடய செல்லிங் ப்ரைஸ். ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்? 40 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். எவ்வளோலேருந்துனா 140லேருந்து இன்ட்டு 100 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/7ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 2/7. ஸோ 200/7. 7 டேபிள்ஸில் போனோன்னா 2 14 6 0 8 டைம்ஸ் பண்ணா 56 4 28 4/7 தான் என்னோட ஆன்சர். A largest possible sphere is curved from a cube of side 14 cm. ஒரு க்யூப்லேருந்து நான் ஸ்பியரை வந்து நான் எடுக்கிறேன்னா இந்த சைடில் பாதி தான் அதோட ரேடியஸாக இருக்கும். ஒரு க்யூப் எடுத்துக்கிறேன். அந்த க்யூப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பியரை வரைகிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் பார்க்குறேன்.
ஒரு சர்க்கிள் மாதிரி மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை பார்க்குறேன். சர்க்கிளோட ரேடியஸ்ன்றது எவ்வளோவா இருக்கும்? இந்த சைடில் பாதி இருக்குமா? சைடில் பாதி இருக்குமா? அப்போ சைடில் பாதி தான் என்னதுன்னா எனக்கு ரேடியஸ். ஸோ இதில் பாதி எவ்வளோ? 7. 7 தான் என்னோடய ரேடியஸ். 4/3 22 divided by 7 pi 7 into 7 into 7 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோன்னா எனக்கு இப்போ என்ன கிடைக்குது? 49. இதை நான் 8ன்னு எடுத்துக்கிறேன். 8 into 49 எவ்வளோ கிடைக்கும்? 72 7 39ன்றது கிடைக்கும். 39 into 11 2 1 3 4 4312 கிடைக்குது. இந்த 4312 நான் என்ன பண்ணுறேன்னா 3 ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 3னா 4 டைம்ஸ் 14 எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் தான் ஆகுது. ஸோ ஆன்சர்னா 1437 1/3. A man walking at a speed of 5 km per hour covers a distance of 3 hours 45 minutes. அதே டிஸ்டன்ஸை நான் ஒரு சைக்கிளில் 2 hours 10 minutesல வந்து நான் கவர் பண்ணுறேன். தென் த ஸ்பீட் ஆஃப் த சைக்கிள் இன் கிலோமீட்டர் பர் ஹாரில் வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் இன்டூ டைம் தான் டிஸ்டன்ஸுன்னு தெரியும். அப்போ 5 கிலோமீட்டர் பர் ஹாரில் நான் நடக்கும்போது நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3:45 நிமிஷம். 3 மணி நேரம் 45 நிமிஷம். இந்த 45 நிமிஷத்தை ஹவர்ஸ்க்கு எப்படி எழுதலாம்? டிவைடட் பை 60 போட்டோன்னா 3/4ன்றது கிடைக்கும். கரெக்டாக? இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ். எனக்கு ஸ்பீடு வேணும்னா என்ன பண்ணுவேன்? டிஸ்டன்ஸ் பை டைம் தான் என்னோட ஸ்பீடு. கரெக்டாக? இது என்னோட டிஸ்டன்ஸு. நான் டிவைடட் பை 2 hours 10 minutes போட்டுக்கிறேன். அதாவது 2 + 1/6 ஹார்ஸ் போட்டேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? ஸ்பீடாக இருக்குமா? என்ன பண்ணிக்கலாம்? இதை அப்படியே சால்வ் பண்ணோன்னா 12 15/4ன்னு வரும். 15/4 5 15/4ன்னு வருமா? இது எவ்வளோ வரும்? 12 13 6ன்னு வரும். கேன்சல் பண்ணோன்னா 3 divided by 2 which is 26ன்னு வந்துருச்சு. கீழே டினாமினேட்டரில் 26, நியூமரேட்டரில் என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 5 5 into 15 எவ்வளோ வரும்? 75. 75 into 3 எவ்வளோ வரும்? 75 into 3 15 22 2 to 5ன்றது கிடைக்குது. சரியா? எனக்கு இங்கே யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5ன்னு வரணும். எதில் யூனிட் டிஜிட் 5ன்னு வருதுன்னு பாருங்கள். 54 5 இது வேறு ஒன்று வருது. சரி, ஓகே. அப்போது இந்த 2 தான் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான விஷயம். இந்த 2 மட்டும் தான் நான் எலிமினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 26ஆல் எந்த டேபிளால் பண்ணால் எனக்கு 225 விட கொஞ்சம் கம்மியாக வரும்? 26 into 9 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 5 4 23ன்னு வருது. அதாவது 234ன்னு வருது. அதிகமாக வருது. அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. இது ஒன்றுலாம் ஆன்சராக இருக்கும். Mohan gets 12% increase in his amount in the first year and 15% increase in the second year. With what his present sale is 12800. 12800. What was his sales 2 years ago? அதாவது ஒன்றும் இல்லை. மொதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது வருஷம் 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த 2 வருஷம் முடிவில் என்ன ஆகுதுன்னா 1,28,800 ரூபான்றது இப்போ இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்றதான் கேள்வி. எக்ஸ்ன்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இதிலேருந்து 112% தான் ஃபஸ்ட் இயரோட முடிவில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 115 divided by 100 இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரோட முடிவில் இருந்திருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா 128,800. சரியா? ஒன்றுமே பண்ண தேவையில்ல. வேறு எந்த ஒரு டிவிஷனும் பண்ண வேணாம். அப்படியே டேரெக்டாக வந்து 112ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 112 1 டைம்ஸ் வருமா? 418. அகைன் என்ன வரும்? 1 டைம்ஸ் வருமா? 112 63 630. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள். 5 டைம்ஸ் வருமா? 150ன்றது எனக்கு ரிமைனிங் இப்போ கிடைக்கும். இதிலேருந்து நான் என்ன பண்ணிடுறேன்? 10 வந்து நான் அடிச்சிடறேன். 10 வந்து அடிச்சிடறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடுச்சு? 10 into 100 into 100. 1 2 3 4 5 5 0 எதில் இருக்குது? இதில் தான் இருக்குது. ஆன்சர்னா 1,01,00,000 ரூபா. நம்ம என்ன பண்ணிட்டோன்னா இப்போது CHSL ஜூலை 1 ஷிஃப்ட் 1ல் இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸையும் வந்து பார்த்துட்டோம்.
இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, டவுட்ஸ் எதுனா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.